கொட்டு முரசு என்ற தலைப்பில் நடன நிகழ்ச்சி. எல்லாருக்கும் நல்லின்பம் நல்லின்பம், எல்லாருக்கும் செல்வங்கள் செல்வங்கள் செல்வங்கள், எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வி கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே, எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே வாழ்வி கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே, கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. இல்லாமை என்னும் பிடி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே, இல்லாமை என்னும் பிடி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே, கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. சான்றாண்மை உலகில் தோன்ற துடித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே, சான்றாண்மை உலகில் தோன்ற துளித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே, கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே கொட்டு முரசே. அடுத்ததாக மைமிங் இன் இங்கிலீஷ்.
இதோ வில்லுப்பாட்டின் வழியே சொற்களின் கவிதை. வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் உன் அருள் கொண்டு வாழ்த்த வேணும் தமிழ் மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம் உன் அருள் கொண்டு வாழ்த்த வேண்டும் தமிழ் மகளே. தானந்தந்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு தானந்தந்தோடு ஏழு சொந்தங்களும் தாளத்தோடு ஆனை பொம்பை உரிமை தக்கை உண்மையோடு உன் தும்பியோடு அத்தனையும் உண்மேலத்தோடு அத்தனையும் மேலத்தோடு. அண்ணே, இப்ப நம்ம எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிடலாமா அண்ணே? சரி தம்பி, சொல்லிட்டா போச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. இங்க வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. வருகை தந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. இங்க வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. வருகை தந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. ஏ அக்கமாரே அண்ணமாரே உங்க அனைவருக்கும் எங்களோட வணக்கமுங்க. ஏ அக்கமாரே அண்ணமாரே உங்க அனைவருக்கும் எங்களோட வணக்கமுங்க. ஆசிரியர்களே நடுவார்களே இங்க வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. வருகை தந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. ஆசிரியர்களே நடுவர்களே இங்க வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. வருகை தந்தவங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. சரி பாட்டெல்லாம் நல்லதா இருக்கு. இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்லவே இல்லையா அண்ணே? ஓ அதுவா, நாம 4 இட்லியும் 4 வகையான சட்னியா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்க போறோம்.
சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லுப்பாட்டோட வரலாறு யாருக்குடா தெரியும்? அண்ணே எனக்கு தெரியும் அண்ணே. சரி சொல்லுடா பாப்போம். முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். ஆ அந்த ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு சென்றாராம். ஆ, அப்போது ஒரு மானையும் கொன்றாராம். அப்படியா? அப்ப அந்த வழியே நடந்த அந்த முனிவர் அந்த ராஜா கிட்ட கேட்டாராம், என்ன கேட்டாராம்? நீ இப்ப இந்த மானை கொன்னுட்டியே, இந்த மானுக்கு நீ பரிகாரமா என்ன செய்வா என்று. ஆ. அதுக்கு அந்த ராஜா, ஓ மறக்குமா நெஞ்சா, ஓ மறக்குமா நெஞ்சா, மறக்குமா நெஞ்சா, மறக்குமா நெஞ்சா, மனசெல்லாம் சரணம், மனசெல்லாம் சரணம், நெஞ்சுக்குள்ள அம்பு தச்ச மானு குட்டிக்கு, நெஞ்சுக்குள்ள அம்பு தச்ச மானு குட்டிக்கு என்ன செஞ்சா பரிகாரம், என்ன செஞ்சா பரிகாரம். அதுக்கு பரிகாரமா அந்த ராஜா மனமுருக பாடி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான். இசை ஒன்றுக்குத்தான் இசைவான் இறைவன் என்று சொல்லி மன்னன் தன் வில்லை வளைத்து வில்லுப்பாட்டு பாடினார் என்பது வரலாறு. அப்படியா? அடே அப்பா, சரியா சொல்லிட்டியே. அது சரி, நீ ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு பதில நான் இப்ப சொல்றேன்டா. நாம மதுராந்தகத்துல இருக்கிற பள்ளியில 140வது வருடம் பள்ளி விழாவுக்கு நாம வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம். அண்ணே இந்த பள்ளி 140 வருடம் பழமையானது அண்ணே. ஆமாம் தம்பி. அண்ணே அப்ப இந்த பள்ளி 1883ல கட்டப்பட்டதுதான் அண்ணே. ஆமாம் தம்பி, சரியா சொல்லிட்டியே. அண்ணே இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளியால் பெருமை தானே அண்ணே. அண்ணே மதுராந்தகத்துல எத்தனை பள்ளி இருக்குண்ணே, அது எந்த பள்ளி அண்ணே? அதுதான்டா மதுராந்தகத்துல இருக்கிற இந்து மேல்நிலை பள்ளி. அண்ணே இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியருக்காக ஒரு பாட்டை எடுத்து விடுங்க அண்ணே. சரி தம்பி, எடுத்து விட்டா போச்சு. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் வாழ்வு முன்னேற. அண்ணே இந்த பள்ளி 140 வருடம் பழமையானன்னு சொல்றீங்க, இது வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குதா அண்ணே? என்னடா தம்பி இப்படி சொல்ற? கட்டடங்கள்ல கட்டப்பட்டு ஃபேனு, லைட்டு, மாணவர்கள் படிப்பதற்காக ஸ்மார்ட் கிளாஸ், மாணவர்களுக்காக கம்ப்யூட்டர் லேபு, ஏன் இப்ப நாம வில்லுப்பாட்டு பாடுற ஸ்டேஜ் கூட இப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்குடா. அப்படியா அண்ணே? அண்ணே அண்ணே இந்த மாற்றத்தை தவிர்த்து வேற ஏதாவது மாற்றம் இருக்குதா அண்ணே? 2024 இந்த வருடம் ஞான விநாயகரை வழிபட்டு மாணவர்களின் சீருடை மாற்றி, மாணவர்களுக்கு ஐடி கார்டு அடையாள அட்டை கொடுத்து, மாணவர்களுக்கு டைரி கையேடு வழங்கப்பட்டு, மாணவர்கள் சுகாதாரமான குடிநீரை வழங்குவதற்கு ஆர்வ வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் அமைதிக்காகவும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் சிசிடிவி கேமராவும் பொருத்திருக்காங்கடா தம்பி. என்னடா ஆச்சு? அண்ணே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலண்ணே, ரொம்ப இருமலாவே இருக்கண்ணே. பின்ன என்னடா தம்பி, நம்ம காற்றெல்லாம் மாசடைஞ்சா நம்மளால என்னடா செய்ய முடியும்? அண்ணே அதனால நம்ம என்னென்ன செய்ய முடியும்? அண்ணே அது நம்ம வாயால சொல்றதை விட பாட்டா பாடிடுங்க அண்ணே. சரி தம்பி, பாடிட்டா போச்சு. ஆத்தோரத்திலே ஆலமரம், வேல மரம், ரோட்டோரத்திலே புளிய மரம், வேப்ப மரம் ரொம்ப இருக்கு. ஆத்தோரத்திலே ஆலமரம், வேலமரம், ரோட்டோரத்திலே புளிய மரம், வேப்ப மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம், மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம், மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தில் புகையிலே சுற்றுச்சூழல் கெட்டது, வானமழை பெய்வதிலே சிக்கலாச்சே. வாகனத்தில் புகையிலே சுற்றுச்சூழல் கெட்டது, வானமழை பெய்வதிலே சிக்கலாச்சே. மரங்களை வெட்டுவதை இப்பொழுதே விட்டுடுவோம், மரங்களை வெட்டுவதை இப்பொழுதே விட்டுடுவோம். ஆத்தோரத்திலே ஆலமரம், வேல மரம், ரோட்டோரத்திலே புளிய
புளிய மரம் வேப்ப மரம் ரொம்ப இருக்கு. ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம் ரோட்டோரத்திலே புளிய மரம் வேப்ப மரம் ரொம்ப இருக்கு. அண்ணே இப்ப எதுக்கண்ணே இந்த பாட்டை பாடினீங்க? தம்பி, இந்து மேல்நிலை பள்ளியில சுற்றுச்சூழலுக்காக சுற்றுச்சூழல் குழு இருக்குதுடா தம்பி. இங்க இருக்கிற மரங்களை எல்லாம் அவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அண்ணே சுற்றுச்சூழல் மட்டும்தான் குழு இருக்குதானே? சுற்றுச்சூழலுக்கு மட்டும் குழு இல்ல, நாட்டு நலப்பணி திட்டம் NSS, தேசிய மாணவர் படை NCC, ஜூனியர் கிராஸ் JRC, பாரத சாரண இயக்கம் ஸ்கவுட் போன்ற பல குழுக்கள் இருக்குதுடா தம்பி. அப்படியா அண்ணே? அண்ணே மாணவர்கள் படிப்பதற்கு வேற ஏதாவது இருக்குதா அண்ணே? மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளியில் நூலகம் உள்ளது. நூலகத்தில் பல வகையான புத்தகங்களும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாடவாரியான மன்றங்களும் நடைபெறுது. இலக்கிய மன்றம், ஆங்கில மன்றம், வானொலி மன்றம், கணித மன்றம், சமூக அறிவியல் மன்றம் போன்ற மன்றங்களும் நடைபெறுதுடா தம்பி. அண்ணே மாணவர் பயிலுவதற்காக வேற ஏதாவது வகுப்பு இருக்குதானே? மாணவர்கள் பயிலுவதற்காக உடற்கல்வி, உடற்பயிற்சி, வாரத்தில் ஒரு முறை நீர் போதனை வகுப்பும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனமான மேஜிக் பஸ் தனி ஆசிரியர்களே வந்து மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துறாங்கடா தம்பி. ஆமாண்டா தம்பிங்களா. அது சரி, நம்ம வில்லுப்பாட்டு முடியும் நேரம் வந்துவிட்டது. எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும், அதற்கு ஈசன் கணேசன் அருள் புரிய வேண்டும். எல்லாரும் நன்றா இருக்க வேண்டும், அதற்கு ஈசன் கணேசன் அருள் புரிய வேண்டும். வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய பல்லாண்டு வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய பல்லாண்டு வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய பல்லாண்டு வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாய்மொழி கேட்டாங்க. என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண் மற்றும் எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். தலை கூடி உள்ளம் பிரித அனைத்தே புலவர் தொழில். தலை கூடி உள்ளம் பிரித அனைத்தே புலவர் தொழில். மகிழ்ச்சி அடையும்படியாக கூடி பழகிவிட்டு இனி அவரை எப்போது காண்போம் என்று வருந்தும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர். பணக்காரர்களின் முன் வறியவர்கள் நிற்பது போல கற்றவர் முன் தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர் ஆவர், கல்லாதவர் தாழ்ந்தவர் ஆவர். தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்கேணி தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு பெறும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்பதும் சாந்துணையும் கல்லாதவரே. யாதானும் நாடாமல் ஊராமல் என்பதும் சாந்துணையும் கல்லாதவரே. கற்றவனுக்கு எல்லா நாடும் தம் நாடாகும், எல்லா ஊரும் தம் ஊராகும். எனவே ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன்? ஒருமைகள் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைகள் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும்
தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும். தாமின் கூறுவது உலகின் புறக்கண்டே காமுருவர் கற்றறிந்தார். தாமின் கூறுவது உலகின் புறக்கண்டே காமுருவர் கற்றறிந்தார். தாம் இன்பமடைவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர். தேங்க்யூ. மண்ணே மண்ணே இப்புவினியே நாங்கள் மழலையாக தவழுகிறோம் உந்தன் மடியிலே. மண்ணே மண்ணே இப்புவினியே நாங்கள் மழலையாக தவழுகிறோம் உந்தன் மடியிலே. பொன்னாவாய் மானிடரின் உழைப்பாலே நெல்மணியாவாய் ஏழுழவர் திறத்தாலே. பொன்னாவாய் மானிடரின் உழைப்பாலே நெல்மணியாவாய் ஏழுழவர் திறத்தாலே. உடையாவாய் நெசவாளர் கருத்தாலே ஓசையுமாவாய் வாத்திய இசையாலே. உடையாவாய் நெசவாளர் கருத்தாலே ஓசையுமாவாய் வாத்திய இசையாலே. மண்ணே மண்ணே இப்புவினியே நாங்கள் மழலையாக தவழுகிறோம் உந்தன் மடியிலே. நீ சூழ்ந்ததே நம் உலகம், தண்ணீர் சூழ்ந்ததே நம் உலகம். ஊற்றாக நதியாக கடலாக நாற்புறமும் நீர் சூழ்ந்ததே நம் உலகம். வானத்து கார்மேகம் பொழியும் மழை நீரால், வானத்து கார்மேகம் பொழியும் மழை நீரால் வையகம் செழித்திடவும் உய்ய வழி காட்டிடும் நீ சூழ்ந்தது நம் உலகம். வானத்து கார்மேகம் பொழியும் மழை நீரால் வையகம் செழித்திடவும் உய்ய வழி காட்டிடும் நீர் சூழ்ந்தது நம் உலகம். தண்ணீர் சூழ்ந்தது நம் உலகம். இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் thought creators. So thought have great importance in our true existence. Words play secondary role. Thought survive and travel far. எண்ணங்கள் நம்மை உருவாக்குகிறது. நமது உண்மையான இருப்பில் எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. வார்த்தைகள் 2ஆம் பாத்திரத்தில் வகிக்கின்றன. எண்ணங்கள் வெகு தொலைவு பயணிக்கின்றது. Never say no, never say I cannot for your infinite. All the power is within you. You can do anything. எதுவும் இல்லை என்று முடியாது என்றும் ஒருபோதும் சொல்லாதே. அனைத்தும் செய்வதற்கான சக்தி உன்னிடம் உள்ளது. அனைத்தும் செய்வது காட்டி. நன்றி, வணக்கம்.